சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும், சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும். சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கையை நல்லதாக மாற்றிவிடும். சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பாதித்துவிடும். சிந்தித்து செயல்படுங்கள். எப்படியும் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவருக்கு அவமானங்களும் துன்பங்களும் வெற்றிக்கான திறவுகோலாகத்தான் தெரியும். சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. மனிதர்கள் ஏமாத்திரம். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற 3 வழிகள். 1. பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். 2. பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 3. பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு சிறந்த மனிதராக உயர்த்தி காட்டும். இன்று அரிதாக இருப்பது எல்லாம் நாளை நமக்கு எளிதாக கிடைக்கலாம். பொறுமையாக காத்திருங்கள். மற்றவர் தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன் தவறை வளர்த்துக் கொண்டே இருப்பார்கள். கோபத்திலும் குழப்பத்திலும் உன் சிந்தனையில் தோன்றுகின்ற தவறான எண்ணங்களே உன் அழிவிற்கு கூர்த்தீட்டப்படும் ஆயுதம். கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்ல வையுங்கள். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் வினையை அடைந்தே தீருவார். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கு தாழ்ந்து போகும் போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். நடக்க இருப்பதை உன்னால் கணிக்க இயலாது. நடக்க போவதை உன்னால் உருவாக்கவும் முடியாது. நடப்பவை அனைத்தும் இனிமையானவை என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள். கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும். ஆனால் அதற்கு அது தீர்வாகாது. அமைதியே பல சந்தர்ப்பங்களில் சிறந்த தீர்வாகும். மற்றவர்களை மாற்றுவதற்கான முயற்சியை நிறுத்திவிட்டு உங்களை மாற்றிக்கொள்ளும் போது உங்கள் உலகம் சிறப்பாக மாறும். உன் லட்சியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உனது வாழ்க்கை உன்னை மகிழ்ச்சி என்னும் பாதைக்கு அழைத்து செல்லாது. கனவு பெரியதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். கழுத்தை நெருக்கும் அளவிற்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள். அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். செய்யும் தொழிலை நேசி, ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே. ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டார். உனது வேலை மட்டுமே நேசிப்பார். வாழ்வதற்கு 1000 வழி இருப்பது உண்மை. அதை சரியாக கண்டறிந்து வாழ்வதுதான் திறமை. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. அழகான வீட்டுக்குள், அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள். சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம். மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே. அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்து பார். புது அறிவு பிறக்கும். வெற்றி நிச்சயம். பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். முயற்சியே இல்லாத கனவு பேராசை. முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம். எப்படி வாழ்வன் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு. நம் மனதை எப்போதும் வைக்க வேண்டும் கட்டுப்பாட்டோடு. உன்னுடைய துன்பத்திற்கான காரணம் என்னவென்று ஓடும்போது புரியாது. உன் மனம் அமைதியில் இருக்கும் போதுதான் அது புரியும். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் துன்பங்களையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதை மறவாதே. ஒரு சொல் போதும் என்றால் 2 சொற்களை செலவு செய்யாதே. எவ்வளவு சொல்லியும் பயன் இல்லை என்றால் ஒரு சொல்லையும் வீரியமாக்காதே. நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடனாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும்.
உங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உங்களுக்கு ஏற்படும் சோதனைகள் அல்ல, உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாதனைகள். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றி உனதாகும். எதிரே நிற்கும் எதிரையும் எதிர்த்து நிற்கும் வீரன் உனக்குள் இருக்கும் போது உன் கண்ணுக்கு தெரியாத துன்பத்திற்கு ஏன் நீ சோர்ந்து போகணும்? எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. உன் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் மற்றவர்களின் சிந்தனைக்குள் நீ கொட்டி குவிக்க நினைக்காதே. அதை அவர்களின் மனம் குப்பை என நினைத்து செவியுறவரை மட்டுமே செல்ல அனுமதிக்கும். பொதுவில் இருப்பது அனைவருக்கும் உரிமை. அதில் உனக்கானதை நீ அடைவதற்கு வேண்டும் ஒரு திறமை. உன்னை பக்குவப்படுத்தவே உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில விளைவுகள். அதில் நீ கவனமாக செல்லாவிட்டால் ஏற்படும் ஏராளமான விளைவுகள். உனக்கு ஒன்று உறுதியாக கிடைக்கும் என்று உன் மனம் நம்பினால் அதற்காக நீ காத்திருப்பதில் தவறேதும் இல்லை. சாத்தியமற்ற செயலுக்காக வீணாக காத்திருக்காதே. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான். நம் மனமே நமக்கு சிறந்த ஆசான். உன்னை தடுக்கவும் உன் வாழ்வை கெடுக்கவும் இனி யாருக்கும் எதற்கும் அதிகாரம் அளிக்காதே. உன் காலை சுற்றியதையும் கழுத்தை நெருக்குவதையும் அறுத்து எறிந்துவிடு. வாழ்வில் நீயாக யாரையும் தேடி போகாதே, அவமதிக்கப்படுவாய். உன்னை தேடி வரவே உன் பாதையில் உன் பாதத்திற்கு சில முட்களும் முத்தமிட்டிருக்கலாம். அவைகளுக்கு நன்றி சொல். புலியின் வலி தாங்க சிலை என்று எதுவும் இல்லை. உன் வாழ்வும் அவ்வளவுதான். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தவிடு பொடியாக்கி நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விருந்தளி நீ யார் என்பதை. பெரும் புயலை நோக்கி பயணிக்க தொடங்கிய உன்னை வெறும் ஊதாக்காற்று என்ன செய்யும்? சிலர் உன்னை தூரமிருந்து நோட்டமிடுவார்கள், சிலர் உன்னை அமைதியாக கண்காணிப்பார்கள், சிலரோ உன் மனதோடு நெருங்கி இருப்பார்கள். விலகி இருப்பவர்கள் இருக்கட்டும், நீ ஒவ்வொரு நாளும் வினையோடு இரு. ஓய்வெடுக்க நிழலை தேடாதே. சூரியனுக்கென்று நிழல் ஏதும் இல்லை. ஒவ்வொரு கணமும் எரிந்து கொண்டே இரு. உன் பாதை வெளிச்சமாகும். தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. நீ நினைப்பது உனக்கு சாத்தியமாகும். நொடிக்கு நொடிவாள் மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும். பிரச்சனைகளையும் வாய்ப்புகளாக மாற்றுங்கள். அது உங்களை வெற்றியாளராக நிலைநிறுத்தும். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டியது வந்தாலும் தைரியமாக நில். துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழிகாட்டும். சில அறிவுரைகள் சீக்கிரத்தில் புரியாது. துன்பத்தில் உன் மனம் சிக்கிக் கொண்டால் தான் நன்கு புரியும். கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தனாக்கும் ஒரே செலவில்லாத செயல் புன்னகை மட்டுமே. நன்மையும் தீமையும் நீங்கள் செய்யும் செயலினால் மட்டும் வருவது இல்லை, உங்கள் நாவிலிருந்து வரும் சொல்லினாலும் வரும். மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம். அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் நிலைக்கும் செல்ல வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. பொறுமையை விட மேலான தவம் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. எதிர்காலம் என்பது முதுமை, இறந்த காலம் என்பது இளமை, நிகழ்காலம் என்பது கிழமை. நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. அது நல்லது என்றால் காலம் நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும். உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக அழும் கண்களை நேசி. அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும். வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் அவர்கள்தான் உங்களை முழக்கச் செய்கிறார்கள். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிக்கலாம். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை. வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பாக ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று.
உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடை போடுபவனை நோக்கி அந்த லட்சியமும் நடை போடும். இரும்பை யாராலும் அழிக்க முடியாது, ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும். அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலை பொறுத்து அமைகிறது. யாரிடமெல்லாம் விலகி இருக்க வேண்டும்? 1. உங்களை ஏமாற்றுபவர். 2. மதிக்காதவர். 3. உபயோகிப்பவர். 4. விமர்சிப்பவர். 5. தாழ்த்தி பேசுபவர். அருகில் இருப்போர் மகிழ்ச்சியாக இருந்தால் அதில் பங்கு கொள்ளுங்கள். துன்பத்திலும் இதையே கடைபிடியுங்கள். படித்தவன் அறிவை வளர்க்கின்றான், படிக்காதவன் அனுபவத்தை வளர்க்கின்றான். ஒருவரை நேருக்கு நேர் துணிந்து எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் தான் பின்னர் துரோகிகளாக மாறிவிடுகின்றனர். மிகப்பெரிய தீ ஆசை, மிகப்பெரிய இருள் அறியாமை, மிகப்பெரிய பொக்கிஷம் ஞானம். நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும். இல்லை, முடியாது, கஷ்டம் என ஒருபோதும் கூறாதே. உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை. நீ நன்றாக இருப்பாய். விதி என்று எதுவும் கிடையாது. மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி என்று எதுவும் கிடையாது. அறிவை நம்பு, பகுத்தறிவை பயன்படுத்து. எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. உன் உபதேசங்கள் உட்பட அனைத்தையும் கேள்வி கேள். கடவுள் படைத்த உலகில் மனிதன் வாழ்கின்றான். மனிதன் செதுக்கிய சிலையில் கடவுள் வாழ்கிறார். எந்த துன்பங்களையும் தகர்த்தெறிய தெளிவான மனநிலை இருந்தால் போதும். ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்து பார்த்தால் நாம் எதிர்பார்ப்பதே தவறு என்று புரியும். உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதரிடமும் நீங்கள் காட்டும் அன்பும் பரிவும் தான். சிந்திப்பவன் வாழ்வில் உயர்வடைகின்றான். துன்பங்களை சந்திப்பவன் வாழ்க்கையில் தெளிவு பெறுகின்றான். ஒருவர் கொடுக்கும் பாத்திரத்தின் அளவை விட கொடுக்க நினைக்கும் அவர்களின் மனமே பெரியது. எந்த அர்த்தமும் தராத வார்த்தைகளும் இருக்கிறது. எல்லா அர்த்தங்களும் தருகின்ற மௌனமும் இருக்கிறது. பேராசை கொண்ட மனிதனிடம் நேர்மையான எண்ணங்கள் தோன்றுவது காணல் நீரே. கொடுக்கும் வாய்ப்பென்றால் எதையும் நீ மகிழ்ந்து கொடு, நிச்சயம் பலன் கிடைக்கும். பெரும் வாய்ப்பென்றால் எதையும் நீ சிந்தித்து பெறு, துன்பம் வராமல் தடுக்கும். என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். காத்திருங்கள், காலம் கனியையும் பொறுத்திருங்கள், பூமியும் வழிவிடும். ஒருவரின் போலியான வேஷம் பற்றி அறிய வேண்டுமா? ஒருமுறை பிரிவை சந்தித்து விடு. இந்த உலகில் உன்னை அழிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம் அன்பு. இந்த உலகில் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்வது இன்னொருவர் மீது வைக்கும் நம்பிக்கை. ஒரு பொய்யின் ஆழமே சிலரின் மேல் கொண்ட நம்பிக்கையை அழிக்க காரணமாகின்றது. பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான். சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் சிலரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்து கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை. கவலையை விடு. ஒரு சில உறவுகளின் உண்மை சுயரூபம் தெரிய வரும்போதுதான் புரிகிறது. இவர்களையா உயிருக்கு மேல் நம்பினோம் என்று. நம்மேல் பலருக்கு எதிரிகளை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்க்க இருப்பது இல்லை. இந்த உலகில் எதிரிடம் தோற்றவனை விட நிழல் போல அருகில் இருந்து துரோகியிடம் தோற்றவனே அதிகம். வேண்டுமானால் எதிரியாய் கூட மாறிவிடுங்கள், ஆனால் துரோகியாக ஒரு நாளும் மாறிவிடாதீர்கள். இதயத்தை கொடுத்தாலும் துரோகி முதுகில் தான் குத்துவான். துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது, கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது. இதை ஆழ்ந்து யோசித்தால் பல உண்மைகள் புரியும். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது. தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு நிகரானது. நடுத்தெருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத மனது
சிலருக்கு இருக்கிறது. துரோகம் கத்தியை போன்றது. மற்றவரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும், தன்னை குத்தும் போதுதான் கொடூரமாக இருக்கும். குற்றத்தை மன்னித்து விடலாம், ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாது. உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் 1000 முறை திரும்பி வரலாம், ஆனால் ஒரு முறை கூட திரும்பி வரப்போவது இல்லை. துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை, நம்பிக்கையின் இருப்பிடம் துரோகம். நம்பி வந்தோரை நம்ப வைத்து துரோகம் செய்தால் கல்லும் கரைந்து போகும். கடவுள் இல்லை என்று நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டான் என்று புலம்பாதே. நீ வைக்கும் நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது. ஒரு போலியான உறவு என்பது மாறு வேடத்தில் உள்ள எதிரி. கடவுள் உங்களுக்கு ஒரு அழகான முகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஏன் இன்னொரு முகத்தை உண்டாக்குகிறீர்கள்? வார்த்தைகளால் வர்ணம் பூசி அலங்கரித்து போலி அன்பு காட்டும் சில உறவுகளும் உண்டு. உரிமையோடு உண்மை அன்பு காட்டும் சில உறவுகளும் உண்டு. இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின்பு அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. பணம் உலகத்தையும் பல உறவுகளையும் திரும்பி பார்க்க வைக்கின்றது. எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதிற்கு பிடித்தவரிடம்தான் மனம் தேடி வருகின்றது. அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் வதைக்கும் போது வாழ்க்கை வெறுத்துதான் போகின்றது. எதிரியை கூட நம்பு, ஆனால் உறவுகளை நம்பாதே. காரணம், எதிரி கொடுக்கும் வலியை விட உறவுகள் கொடுக்கும் வலியே கொடுமையானது. என்னதான் உரிமை என்று நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்கின்றன. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடம் இருந்தோம் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். போலி மனிதர்கள் தங்களை பற்றி மட்டும்தான் அக்கறை காட்டுவார்கள். எனவே கவனமாக இருங்கள். ஒருபோதும் யாரையும் நம்பாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எப்போது உங்களை ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது. உண்மையானவர்கள் யார், போலியானவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். உங்களிடம் இருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். அதுதான் உங்கள் வாழ்விற்கு நல்லது. போலி உறவுகள் என்றும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வார்கள். அவரிடம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவனுக்கு வாழ்க்கையில் புரிதல் கிடைக்கும். மரணமும் மரணித்து போக நோயும் மரணமும் தேவையில்லை. ஏமாற்றமும் சில நம்பிக்கை துரோகமும் போதும். போலியான வாக்குறுதிகள் நம்பிக்கை துரோகத்தின் மறுவடிவம். ஒரு அன்பும் ஒரு துரோகமும் போதும் வாழ்க்கையை உணர்த்திவிட. நேர்மையாக வாழ்ந்து பார், எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்று புரிந்துவிடும். முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவது இல்லை, முகமறிந்த உறவுகள் தான் அதிகம் குத்துகிறார்கள். துரோகம் எனும் கத்தியினால் தேவைப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். போராட்டங்களில் நிற்பதில் பெரிய ஆபத்து நமக்கு எதிரில் நிற்பவர்கள் அல்ல, நம் பின்னால் நிற்கும் துரோகிகள். துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள் தான் மிக சிறந்த துரோகிகள். துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாய் வரலாறு உண்டு. ஆனால் துரோகித்தவர் ஒருவர் கூட நல்லாய் வாழ்ந்ததாய் எந்த சரித்திரமும் இல்லை. வாழ்விற்கும் மரணத்திற்குமான இடைவெளியை நிரப்ப சில அன்பானவர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகின்றார்கள். இந்த உலகில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணம். எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் துரோகம் முளைக்காத இடங்கள் 2 தான். 1 தாயின் மடி, 2 இறைவனின் அடி. யாரையும் நம்பி வாழாதே. தன் தேவைக்காக மட்டுமே உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளும் உலகம். தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய். இங்கே கேட்டு அங்கே சொல்லும், அங்கே கேட்டு இங்கே சொல்வதும் உறவுகளின் இயற்கை. பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது தப்பு இல்லை, மற்றவரை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவதுதான் தப்பு. பாசம் ஒன்றும் இல்லை என்றால் வேஷம் ஒன்று தேவைப்படும் வாழ்க்கை வாழ்வதற்கு. யார் யாரோ வந்து
போகும் வாழ்வில் சிலர் தந்து போகும் அன்பு என்னும் வேஷம் கலைந்து போகும்போதுதான் தெரிகிறது என் இதயம் இரும்பு அல்ல மெழுகு என்று. இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிப்பவர்கள் அதிகம். பாசம் குறைவு, வேஷம் அதிகம். யாசகமாய் கேட்டாலும் கிடைப்பது இல்லை சில உறவுகளின் உண்மையான அன்பு. உண்மையாக வாழ எந்த வேஷமும் தேவையில்லை. பொய்யாக வாழத்தான் 1000 வேஷம் போட வேண்டியதாக இருக்கு. பார்க்கும் உறவுகள் எல்லாமே உனக்கு சொந்தம் இல்லை. பழகிப்பார், பாதி வேஷம் என்று உனக்கே புரியும். உண்மையான உறவுக்கு விட்டு கொடுங்கள், ஏனெனில் அது பாசம். உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பவர்களை விட்டுவிடுங்கள், ஏனெனில் அது வேஷம். சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகிறது. மதிக்கெட்ட மனதுக்கு தான் தெரியவில்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது. உனக்காக என்று வீணாக்கியது என் நேரத்தை மட்டுமல்ல, என் வாழ்க்கையும் தான். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம். வேஷம் இல்லாத உண்மையான அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யானால் உலகில் அதைவிட கூடிய நோய் வேறெதுவும் கிடையாது. ஏமாற்றம் கண்ட பின்புதான் சிலரது அன்பு போலி என்பதை உணர்கின்றோம். பழகும் வரை தெரியாது, பழகிய பின் தான் தெரிய வருகிறது பாசத்தின் வேஷம். அமைதியான மனதில் இருந்துதான் நிம்மதி பிறக்கிறது. ஒரு மனிதன் அமைதியாக இருந்தால் அவனால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். நமது உடலுக்கு தேவைப்படும் சிறந்த சிகிச்சை அமைதியான மனமே. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருந்து விடுங்கள், காலம் அதனை தீர்த்துவிடும். பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவு மருந்து. எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி. அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகி விட மாட்டான். அமைதியாக இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. அமைதி உள்ளே இருக்கிறது, அதை வெளியில் தேட வேண்டியது இல்லை. மற்றவர்கள் உங்களை மதிக்காத போது, நாம் நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றும் போது, வெற்றியின் பாதையில் பயணிக்கும் போது அமைதியாக இரு. நமக்கு எதிராக சதித்திட்டம் நடக்கும் போது, உன் மீது குற்றங்களை அள்ளி குவிக்கும் போது, ஒருவர் உன்னை தூற்றும் போது அமைதியாக இரு. அமைதியாக இருந்து அடுத்து என்ன செய்யலாம் என்பது பற்றி ஆராய வேண்டும். வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் யார் ஒருவர் அமைதியாக இருக்கின்றானோ அவர்தான் வாழ்க்கையின் வெற்றியாளர். அமைதி என்பது முட்டாள்தனம் இல்லை. வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது அறிவாளி பயன்படுத்தும் சிறந்த ஆயுதம். உங்கள் உள்ளே பாருங்கள், உங்கள் இதயத்தை கேளுங்கள். நீங்கள் உள்குரலை கேட்காவிட்டால் உங்களுக்கு அமைதி கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நினைப்பது நடக்காது. அவற்றிற்காக உங்கள் மன அமைதியை கெடுக்க வேண்டாம். நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள். அவசரப்பட வேண்டாம். எதை செய்ய வேண்டுமோ அதை அமைதியாக செய்யுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உள்ள அமைதியை இழக்காதீர்கள். உங்களுக்குள் அமைதியை காண முடியாவிட்டால் அதை வேறு எங்கும் காண முடியாது. நீங்கள் செய்வதை சரியாக செய்துவிட்டு மற்றதை விட்டுவிடுவதுதான் உள்ள அமைதி. உங்கள் மனதில் வரும் எண்ணங்களின் வேகம் உங்கள் அமைதியை குலைக்கிறது. மனதில் எழும் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் அமைதிக்கு முதல் எதிரிகள். வெவ்வேறு சூழ்நிலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அமைதியை காண்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் என்றென்றுடனும் செல்லுங்கள். வெறுப்பு எப்போதும் மனதில் எதிர்மறை எண்ணங்களை நிரப்புகிறது. இந்த வழியில் நீங்கள் அமைதியின் இலக்கை அடைய முடியாது. உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்களிடம் வேறு எதுவும் இல்லை என்றாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உலகம் வழங்கக்கூடிய அனைத்தும் உங்களிடம் இருந்தாலும் செல்வம், அதிகாரம்,
மன அமைதி இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அமைதியை தேடுங்கள், மற்ற அனைத்தும் தானாகவே வரும். மற்றவர்களின் விவகாரங்களில் உங்கள் பொன்னான நேரத்தையோ அல்லது மன அமைதியையோ வீணாக்காதீர்கள். உங்களை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். எப்போதும் பேசுவதை தவிர்க்கவும், தேவைப்படும் போது மட்டும் சுருக்கமாக பேசவும். உண்மையான ஆறுதல் கோபத்தை எல்லாம் வெளியேற்றுவதில் இல்லை, அமைதியாக இருப்பதில் உள்ளது. பணக்காரர் ஆவதற்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. மன அமைதி இருந்தால் போதும். உங்கள் எதிரிகள், எதிர்மறைகள் மற்றும் உங்களை எப்போதும் ஒரு படி கீழே இழுக்க முயற்சிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருங்கள். எதிர்மறையான நபர்கள் உங்கள் ஆற்றலை மாசுபடுத்தி உங்கள் அமைதியை சீர்குலைப்பார்கள். நம்பிக்கையுடன் உலகை பார்க்கும் நபர்களை தேடுங்கள். உங்களை ஊக்குவித்து உங்களை மகிழ்ச்சியட செய்து உங்களுக்கு மன அமைதியை தரும். மெதுவாக நடந்தாலும் நிதானமாக நடந்தால் நீங்கள் எதிர்பார்க்காதது கூட உங்களுக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்தால் எல்லாவற்றையும் எளிதாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். மற்றவர்களை புகழ்ந்து பேசுங்கள், அது அவர்களுக்கு மன அமைதியை தரும். மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள், அது உங்களுக்கு நிம்மதியை தராது. தவிர்க்க முடியாதது ஏற்றுக்கொள்வதன் மூலமும் நம் ஆசைகளை அடக்குவதன் மூலமும் மட்டுமே அமைதி கிடைக்கும். உள் அமைதி இருந்தால் எதுவும் சாத்தியம். அமைதியாக இருப்பது ஒருவரின் உயர்ந்த சாதனை. மனதை வெல்ல முடிந்தால் உலகையே வெல்லலாம். வாழ்க்கை என்பது நாணயம் போன்றது. இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இருபக்கம். பள்ளியில் கற்ற பாடத்தை விட வாழ்க்கையே அதிகமான பாடங்களை நமக்கு கற்றுத்தந்துள்ளது. தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனிதனும் வெற்றியை அதிக தூரம் சுமக்க முடியாது என்பதை நினைவில் கொள். வாழ்க்கையில் தட்டி கொடுத்தவர்களையும் தட்டி விட்டவர்களையும் என்று மறவாதே. மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டும் என்று வாழாதே. பெற்றவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்று வாடு. அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். வாழ்க்கையில் ஒருவன் அதிக சொத்து சேர்த்து வைப்பதை விட நல்ல மனிதர்களை சம்பாதிப்பதே சிறந்தது. உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தொலைக்கலாம், ஆனால் உன் கனவை மட்டும் தொலைத்து விடாதே. அதன் வழி ஆயுள் வரை நீடிக்கும். இன்று என்பது நமக்கு சொந்தமான நாள், நாளை என்பது நமக்கு சொந்தமில்லை. அதனால் இன்றை நமக்கு பிடித்தது போல் வாழ்வோம். போட்டி, பொறாமை, வஞ்சகம் எதுவும் இன்றி. வாழ்க்கையின் இறுதியில் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது நீ உயிருடன் இருக்கும் பொழுது சம்பாதிக்க வேண்டியது பணம் அல்ல, நல்ல மனிதர்களின் மனங்களே என்று புரிந்தும் தவிர்க்க முடியவில்லை நிழல். உலக வாழ்க்கையை பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தால் நீதான் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து தவிப்பாய். நீ மட்டும் இங்கே துன்பப்படவில்லை, உன்னை சுற்றியுள்ள உயிர்கள் அனைத்துமே கடுமையாக போராடி கொண்டுதான் இருக்கின்றன தன் அன்றாட வாழ்க்கையை வாழ. இதன் மீதும் அளவு கடந்த பற்றை வளர்த்து கொள்ளாதே. அது எப்போது வேண்டுமானாலும் உன்னை விட்டு பிரிந்து போகலாம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே வாழ்க்கையில் வறுமை என்பது கண்களுக்கு தெரியாமல் ஓடி போகும். நம்மிடத்தில் இல்லாததை தேடுவதும் இருப்பதை தொலைப்பதும் நமக்கு வாடிக்கைதான். நம்மிடத்தில் இருப்பதே போதும் என்று யாரும் தன் ஆசைகளை நிறுத்துவது கிடையாது. நீ எதை கொண்டு வந்தாய் தொலைப்பதற்கு? நீ எதை இழந்து விட்டாய் நீ வருந்துவதற்கு? நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை, எதையும் கொண்டு போவதும் கிடையாது. புகழின் உச்சியில் இருக்கும்போது பழையதை உதாசீனம் படுத்தாதே. எப்போது வேண்டுமானாலும் உன் நிலைமை இறங்கலாம் என்பதை நினைவில் கொள். எல்லோருக்கும் எல்லாமும் தான் நினைப்பது போலவே நடப்பது கிடையாது. நமக்கு கிடைப்பது வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொள்ள வேண்டும். நேற்றைய வாழ்வை மறந்துவிடு, இன்றைய வாழ்வை இனிதாக மாற்ற பழகிக்கொள். எல்லாம் சரியாகிவிடும் காலப்போக்கில். நம் ஆசைகள் அனைத்தும் கிடைத்து விட்டது என்றாலும் மற்றொருவரின் மீது நம் ஆசைகள் முளைத்து விடுகின்றது. இதுவே போதும் என்று யாரும் நிறுத்திக் கொள்வது கிடையாது. அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இதுவே. நம் உறவுகளை மறந்து நம் உணர்வுகளை தொலைத்து நாம் என்ன சாதிக்கப் போகிறோம் இங்கே? ஒன்றுமே இல்லாத நமது நிழல் வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் இங்கே பார்த்து பார்த்து சென்றாலும் நம் கண்களுக்கு தெரியாத சில துயரங்கள் நம்மை தடுக்கி விழ வைக்கிறது. அதை எதிர்கொண்டு நடப்பதே சிறந்தது. இங்கே பார்க்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஏதாவது தினமும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்காக பயந்து நின்று தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது கிடையாது. நமக்கு என்றையாவது ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான்
ஓடிக்கொண்டே இருக்கின்றது பல உயிர்கள் இங்கே. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் இருந்து பார்க்காதீர்கள், அதை அருகில் சென்று பாருங்கள். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று உங்களுக்கே தோன்றிவிடும். உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லாம் அது காலப்போக்கில் காணாமல் சென்றுவிடும். அதற்குள் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நம் வாழ்க்கையை நாமே சரி செய்து கொள்ளலாம். யாரையும் நம்பி நாம் இங்கே பிறக்கவில்லை. பிறரோடு போட்டி போட்டுக் கொண்டு நமது வாழ்க்கையும் தொலைத்து விடுகின்றோம். ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக சற்று சிந்தித்தோம் என்றால் இது ஒரு மாய வாழ்க்கை என்று உணர்வீர்கள். நம் கண்ணீரை நம் கைகளால் துடைத்துக் கொள்ளும் போதுதான் மனம் தெளிவான முடிவிற்கு வந்து விடுகின்றது. கரையும் மெழுகில் இருளை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும்.